இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் படிக்கும் 23% மாணவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்றனர். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்த அதிர்ச்சி தகவல். கீழ்சாத்தமங்கலத்தில் ஆதி திராவிட மக்கள் பயன்படுத்தி வந்த சாலையில் திடீர் காம்பவுண்ட் சுவர் எழுப்ப பள்ளம் தோண்டிய மற்றொரு தரப்பினர். பணிகளை வருவாய்த்துறையினர் தடுத்து நிறுத்தி அங்கு போலீசார் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு. புதுச்சேரி லாஸ்பேட்டை அரசு பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறையை போக்க வேண்டும். கல்வித்துறையை முற்றுகையிட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் எம்எல்ஏ வைத்தியநாதன் மற்றும் பெற்றோர்கள். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் அரசியல் சாசன படுகொலை தின விழா. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பங்கேற்பு. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி அரசு பள்ளியில் படிக்கும் 23% மாணவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்தி இருப்பதாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அதிர்ச்சி தகவலை தெரிவித்தார். புதுச்சேரி பாரதி அறக்கட்டளை சார்பில் சர்வதேச போதைப்பொருள் மற்றும் சட்ட விரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு போதைப்பொருள் இல்லாத புதுச்சேரி என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நடைபயணம் கம்பன் கலையரங்கத்தில் இருந்து புறப்பட்டது. இதில் கலந்து கொண்ட புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பேரணியை தொடங்கி வைத்து பங்கேற்று சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் சென்றார். சுமார் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு நடைபயணமானது போதைப்பொருள் எதிர்ப்பு கோஷ்டங்களை எழுப்பியவாறு அண்ணா சாலை, காந்தி வீதி, ரயில் நிலையம் வழியாக சென்று கடற்கரை சாலை, காந்தி சிலை அருகே நிறைவடைந்தது. பின்னர் மாணவர்கள் மத்தியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், புதுச்சேரியில் போதைப்பொருள் சம்பந்தமாக ரகசிய சர்வே நடத்தப்பட்டது என்றும் அந்த சர்வேயில் அரசு பள்ளியில் படிக்கும் 23% மாணவர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவலை தெரிவித்த துணைநிலை ஆளுநர், போதைப்பொருள் விற்பனை செய்பவர்களை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி மங்கலம் தொகுதியின் கீழ் சாத்தமங்கலத்தில் ஆதி திராவிடர் மக்கள் பயன்படுத்தி வந்த சாலையில் திடீர் காம்பவுண்ட் சுவர் எழுப்ப மற்றொரு தரப்பினர் சாலையில் பள்ளம் தோண்டியதால் பதற்றம் ஏற்பட்டு அங்கு போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் குவிக்கப்பட்டனர். புதுவை வில்லியனூர் அடுத்த மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கீழ்சாத்தமங்கலம் பகுதியில் ஆதி திராவிடர் மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் பல ஆண்டுகளாக ஏம்பலம் தொகுதி புதுக்குப்பம் சுடுகாட்டு பாதை வழியாக கடலூர் சாலையை வந்தடைகின்றனர். சுமார் 300 மீட்டர் தூரம் உள்ள இந்த குறுக்கு சாலையை ஆதி திராவிட மக்கள் அதிகம் பயன்படுத்தி வந்த நிலையில் அங்கு அரசு பாலம் ஒன்றினை அமைத்து கொடுத்தது. இந்த நிலையில் புதுக்குப்பம் பகுதியை சேர்ந்த மற்றொரு தரப்பினர் திடீரென சுடுகாட்டு காம்பவுண்ட் சுவர் கட்டுவதாக கோரி அந்த மக்கள் பயன்படுத்தி வந்த சாலையை பள்ளம் தோன்றியதால் இன்று பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு சென்று கீழ்சாத்தமங்கல பகுதி மக்கள் காலகாலமாக பயன்படுத்தி வரும் இந்த சாலையை அடைக்க வேண்டாம் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வில்லியனூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன், தாசில்தார் சேகர், மங்கலம் காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் பெரியசாமி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்தனர். அப்பொழுது அங்கு வந்த அதிகாரிகளிடம் கீழ்சாத்தமங்கலம் மக்கள் காலகாலமாக பயன்படுத்தி வரும் இந்த சாலையை திடீரென காம்பவுண்ட் சுவர் எழுப்புகின்றனர். இந்த சாலை துண்டிக்கப்பட்டால் கீழ்சாத்தமங்கலம் மக்கள் செம்பிபாளையம் பகுதி வழியாக சுமார் 3 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டிய நிலை உள்ளது. எனவே தங்களுக்கு நியாயம் வேண்டும் என்று கூறி அதிகாரிகளிடம் முறையிட்டனர். இதனை அடுத்து அங்கு ஜேசிபி இயந்திரம் கொண்டு பள்ளம் தோண்டியதை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர். அரசாங்க இடத்தில் யாரை கேட்டு பள்ளம் தோண்டுகிறீர்கள்? அரசு அனுமதி கொடுத்தால் மட்டுமே இங்கு வேலை செய்ய வேண்டும் என்று அவர்களை கண்டித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினரை அழைத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வருவாய்த்துறையினர் முடிவு செய்துள்ளனர். ஆதி திராவிடர் மக்கள் பயன்படுத்தி வந்த சாலையில் திடீரென ஒரு தரப்பினர் பள்ளம் தோண்டி காம்பவுண்ட் சுவர் எழுப்பும் சம்பவம் அப்பகுதியில் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை அரசு பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறையை கண்டித்து கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டும் மறியலில் ஈடுபட்டும் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் பெற்றோர்கள். புதுச்சேரியில் லாஸ்பேட்டையில் இயங்கி வரும் நாவல நடுநிலை பள்ளியில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும். பள்ளியின் தரத்தை உயர்த்த வேண்டும். இப்பள்ளியை சேர்ந்த ஆசிரியர்களை வேறு பள்ளிக்கு அனுப்பி
பாடம் எடுக்க நிர்பந்திப்பதை நிறுத்தக் கோரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் பெற்றோர்கள் கல்வித்துறையை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது இணை இயக்குனர் இல்லாமல் அலுவலகத்தில் மின்விசிறி, ஏசி ஆகியவை ஓடியதாலும் அதிகாரிகள் யாரும் இல்லாததால் ஆத்திரமடைந்த வைத்தியநாதன் எம்எல்ஏ மற்றும் பெற்றோர்கள் இணை இயக்குனர் அலுவலகத்தின் கதவை திறந்து அறையின் உள்ளே சென்று தர்ணாவில் ஈடுபட்டனர். 30 நிமிடங்களுக்கு மேலாக அதிகாரிகள் யாரும் வராததால் ஆத்திரமடைந்த காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் பெற்றோர்கள் இந்திரா காந்தி சிக்னல் அருகே மறியலில் ஈடுபட்டதால் புதுச்சேரி, கடலூர், சென்னை இடையே 15 நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து இணை இயக்குனர் சிவகாமி அழைத்து கல்வித்துறை வாயிலாக எம்எல்ஏ மற்றும் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தங்களின் கோரிக்கைகளை உடனடியாக சரி செய்வோம் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உடனடியாக ஆசிரியர் பற்றாக்குறையை சரி செய்து மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக முதலமைச்சர் மற்றும் கல்வித்துறை அமைச்சரிடம் முறையிடுவோம் என எச்சரிக்கை விடுத்தார். மதகடிப்பட்டு கலைத்தீத்தாங்குப்பம் கிளையில் புதுவை பாரதியார் கிராம வங்கி மூலம் 3 கோடி கடன் வழங்கும் நிகழ்ச்சியினை வங்கி தலைவர் ரத்தினவேல் தொடங்கி வைத்தார். புதுவையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் புதுவை பாரதியார் கிராம வங்கி தனது 47வது கிளைகளை ஒருங்கிணைத்து ஏனம், புதுச்சேரி, முருங்கம்பாக்கம், வில்லியனூர் ஆகிய கிளைகளில் மிக பெரிய கடன் வழங்கும் முகாமினை ஒரு வாரம் நடத்தி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக நேற்று கலித்தீத்தாங்குப்பம் கிளையில் நடைபெற்ற கடன் வழங்கும் விழாவை தலைமை ஏற்று வங்கி தலைவர் ரத்தினவேல் 3 கோடி அளவிலான கடன் உதவியினை கலித்தீத்தாங்குப்பம், மண்ணாடிப்பட்டு, நெட்டப்பாக்கம், திருவண்டார்கோவில், மடுகரை, திருக்கனூர், கூனிச்சம்பட்டு மற்றும் குமாரபாளையம் கிளையை சார்ந்த பயனாளிகளுக்கு வழங்கினார். வங்கி தலைவர் தனது சிறப்புரை மற்றும் வங்கிகளை விட வைப்பு நிதிக்கு அதிக வட்டி தரும் அரசு வங்கி எனவும் இவ்வங்கியில் வீட்டுக்கடன், அடமான கடன், சிறு தொழில் கடன், பயிர்க்கடன் மற்றும் சுய உதவி குழு கடன் கொடுத்து வந்த நிலையில் தற்போது புதுவை மாணவர்களுக்கான மருத்துவ படிப்புக்கான கல்வி கடனையும் அறிமுகம் செய்து வைத்தார். மேலும் பொதுப்பணித்துறை வங்கிகளை போன்றே மொபைல் ஆப், ஜிபே, பேடிஎம் போன்ற UPI பரிவர்த்தனையும் இவ்வங்கியின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என அறிவித்தார். புதுவை பாரதியார் கிராம வங்கியின் வாயிலாக யுனிவர்சல் ஸ்டாம்ப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் காப்பீடு செய்து விபத்தில் இறந்த 2 நபர்களின் குடும்பத்தாருக்கு 15 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் வங்கி ஊழியர்கள், மதகடிப்பட்டு பஞ்சாயத்து அலுவலக ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். சர்வதேச போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு உயர்நிலை பள்ளியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் வில்லியனூர் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் கலைசெல்வன் பங்கேற்று மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். புதுச்சேரி காவல்துறை சார்பில் போதை மருந்துகள், போதைப் பொருட்கள் இவற்றின் பயன்படுத்துதல் மற்றும் சட்ட விரோதமான வியாபாரத்திற்கு எதிராக சர்வதேச போதைப் பொருட்கள் தடுப்பதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை புதுச்சேரி காவல்துறை உயர் அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ஏம்பலம் ஸ்ரீ மறைமலை அடிகள் அரசு உயர்நிலை பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் வில்லியனூர் காவல்துறை வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு போதைப் பொருட்கள் எந்த அளவிற்கு சமூக சீர்கேட்டை உருவாக்குகின்றது, இதனால் ஏற்படுகின்ற தீமைகள், எதிர்வரும் பக்க விளைவுகள் மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படுகின்ற தீங்குகள் போன்றவற்றை எடுத்து கூறினார். மேலும் மாணவர்கள் பள்ளி பருவ காலத்தில் படிப்புகளில் கவனம் செலுத்த வேண்டும், உயர்ந்த எண்ணம், உயர்ந்த குறிக்கோள் ஆகியவற்றை மனதில் வைத்துக்கொண்டு படித்து இலக்கை அடைய வேண்டும், அதற்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் ராஜவேலு, தலைமை ஆசிரியர் சாந்தி, பொறுப்பாசிரியர் தீபாஞ்சன், பழனி, ஜெயசுந்தரம் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள், பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்வுகள் தொடர்கின்றனர்.
புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கருவடைக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்ற அரசியல் சாசன படுகொலை தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இந்திய நாட்டின் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டதன் 50வது ஆண்டினை நினைவு கூறும் வகையில் ஜூலை 25ஆம் தேதி அரசியலமைப்பு படுகொலை தினமாக அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் அரசியல் சாசன படுகொலை தினம் புதுச்சேரி கருவடைக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் அனுசரிக்கப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்து ஜனநாயகத்தை போற்றும் விதமாக கையெழுத்திட்டனர். இதில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், கலை பண்பாடு மற்றும் குடிமைப் பொருள் வழங்கல் நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சர் திருமுருகன், கலை பண்பாடு அரசு செயலாளர் நெடுஞ்செழியன், அரசு செயலாளர் முகமது அசான் அமித் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மேலும் அவசர நிலை பிரகடனம் குறித்து குறும்படம் வெளியிடப்பட்டது. தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது, தன்னை எதிர்த்து கேள்வி எழுப்பக்கூடாது, தனது அரசியல் சுயநலத்திற்காக அவசர நிலை பிரகடனத்தை கொண்டு வந்தார். அப்பொழுது பிரதமரை உருவாக்கிய காமராஜரையே கைது செய்ய சொன்னதுதான் இந்திரா காந்தி. அப்பொழுது காமராஜர் என்ன மனநிலையில் இருந்திருப்பார்? இது ஒரு அரசியல் சாசன படுகொலை, இது ஒரு ஜனநாயக நாடு, அந்த ஜனநாயகத்தை அழித்துதான் அவசர நிலை பிரகடனம் என்றனர். மேலும் அப்பொழுதைய எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். அன்று இது ஒரு 2 தினம், கருப்பு தினம் என முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். இளைஞர்கள், மாணவர்கள் நன்றாக படித்து நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்றார். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை ஆய்வாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையின் பதவி மறுசீரமைப்பு, நியமன விதி திருத்தம், பதவி பெயர் மாற்றம் உள்ளிட்டவைகளுக்காக தடையாக இருக்கும் ஒரு நபர் குழு மூலம் சுகாதார ஆய்வாளர்களுக்கு அளிக்கப்பட்ட ஊதிய உயர்வுக்கு மத்திய அரசு ஒப்புதலை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும். காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பதவிகளை தகுதி வாய்ந்த சுகாதார உதவியாளர்களை கொண்டு நேர்மையான முறையில் நிரப்ப வேண்டும். பொது சுகாதார சட்டம் 1973 சுகாதார ஆய்வாளர், சுகாதார உதவியாளர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் உரிய திருத்தம் செய்ய வேண்டும். 7வது ஊதிய குழு பரிந்துரையின்படி உயர்த்தி வழங்கப்பட்ட நோயாளி கவனிப்பு படி நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆய்வாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் சார்பில் சம்பா கோவில் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் திருமலை தலைமை தாங்கினார். செயலாளர் ஜெகநாதன், துணைத் தலைவர் பன்னீர்செல்வம், தாமோதரன், இணை செயலாளர்கள் காசி முனியன், சந்தோஷ்குமார் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். அரசு ஊழியர் சம்மேளத்தின் கௌரவ தலைவன் பிரேமதாசன், தலைவர் ரவிச்சந்திரன், செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், பொது செயலாளர் முனுசாமி, துணை பொது செயலாளர் மணிவாணன் மற்றும் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மணக்க மணக்க நெய் சோறு, ஆவி பறக்க சுட சுட மட்டன் பிரியாணி, நல்லி எலும்பு குழம்பு, மட்டன் சுக்கா, 1000 முட்டையுடன் தடபுடலாக கறி விருந்து. எதை சாப்பிடுவது என்று தெரியாமல் திகைத்து போன மக்கள். பிறந்த நாளில் அசத்திய அதிமுக பிரமுகர். வயிறார சாப்பிட்டு மனதார வாழ்த்திய மக்கள். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்தவர் தமிழ்வேந்தன். இவர் புதுச்சேரி மாநில அதிமுக இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் பாசாறை அணி செயலாளராக பதவி வகித்து வருகிறார். இவர் தனது பிறந்த நாளை தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி தனது இல்லத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடினார். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் கலந்து கொண்ட அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் தமிழ் வேந்தனுக்கு ஆளுயர மாலை அணிவித்து நிர்வாகிகள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து தனது வீட்டின் அருகே சாமினாவை போட்டு அமைக்கப்பட்டு இருந்த விருந்து பந்தலில் விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நல்லி எலும்பு குழம்பு, மட்டன் சுக்கா, மணக்க மணக்க நெய் சோறு, சுட சுட ஆவி பறக்கும் மட்டன் பிரியாணி, 1000 முட்டை என
தடபுடலாக கறி விருந்து வைத்து பரிமாறினர். மேலும் சாதம், ரசம், கூட்டு பொரியல் என விதவிதமான உணவுகளை வைத்து பரிமாறினர். சாப்பிட வந்தவர்கள் எதனை சாப்பிடுவது என்று தெரியாமல் திகைத்து போய் வயிறார சாப்பிட்டுவிட்டு தமிழ் வேந்தனை மனதார வாழ்த்திச் சென்றனர். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.